Hello friends, welcome to Amma's recipe. இன்னைக்கு நம்ம சுவையான மாம்பழ குல்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் condensed milk இல்லாம milk powder, cornstarch எதுவும் இல்லாம பண்ண போறோம். இதுக்கு ஒரு panல 2 கப் பால் எடுத்துக்கலாம். நல்ல திக்கான பாலா எடுத்துக்கணும். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னும் வேணும்னு தோணுச்சுனா நீங்க சேர்த்துக்கலாம். பட் இது கரெக்ட்டா இருக்கும். இப்போ இது நல்லா சூடாகட்டும். இந்த டைம்ல நம்ம முந்திரி பருப்பு அரைச்சு எடுத்துக்கலாம். பால் நல்லா திக்காவறதுக்காக நம்ம முந்திரி பருப்பு சேர்க்க போறோம். 5 முந்திரி பருப்பு பால்ல ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. பால் இந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை பங்கு குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முந்திரி பருப்பை ஊத்திக்கலாம். அதுல முந்திரி பருப்பை நான் இன்னைக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துர்க்கேன். ஏனா குல்ஃபில எதுவும் முந்திரி பருப்பு வராம இருக்கிறதுக்காக நல்லா ஃபில்டர் பண்ணி தான் ஊத்திருக்கேன். இப்போ இத நல்லா mix பண்ணிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க, அடி பிடிக்காது. இப்போ நல்லா mix ஆயிடுச்சு. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல இத எடுத்துடலாம். இப்போ பாருங்க நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும். நல்லா க்ரீமியா திக்கா இருக்கு. இந்த டைம்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் பாருங்க இன்னும் நல்லா க்ரீமியா இருக்கு. இப்போ இது கூட நம்ம மாம்பழத்தை அரைச்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1.25 கப் அளவுக்கு மாம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத அரைச்சீங்கன்னா 1 கப் கிடைக்குது. இத நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மாம்பழ பியூரி. நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்கிற நம்மளோட பால். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா mix ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத மோல்ட்ல சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குல்ஃபி மோல்ட் இருந்ததுனா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ல இல்ல டம்ளர்ல கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ இது போட்டாச்சு. மீதி இருக்கிறத நான் ஒரு டம்ளர்ல போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு அப்புறமா நாம இது மேல கவர் பண்ணறதுக்கு ஒரு அலுமினியம் ஃபாயிலை இந்த அளவு கட் பண்ணிட்டு நம்ம ராப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நீங்க பிளாஸ்டிக் கூட ராப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இது மேல நம்ம ஒரு பாப்சிக்கிள் ஸ்டிக்கை குத்தி வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நீங்க 8 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சிருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் குல்ஃபி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ குல்ஃபி ரெடி ஆயிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க சூப்பரா செட் ஆயிருக்கு. இப்போ இத லைட்டா அந்த மாதிரி தண்ணில வச்சிட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். பாருங்க நம்மளோட சூப்பரான க்ரீமியான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. வித்தவுட் condensed milk, cornstarch, milk powder எதுவும் இல்லாம சூப்பரான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா நீங்க இந்த சேனலுக்கு subscribe பண்ணுங்க. Thanks for watching.